Good morning students. Today class we are going to see the problem based on interference to avoid interference. Minimum number of teeth to avoid interference. ஓகே அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கியர் 2 கியர் மெஷ் ஆகணும்னா நமக்கு கான்ஸ்டன்ட் கியர் ரேஷியோ மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படும். ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா மினிமம் நம்பர் ஆஃப் டீத் அது கேல்குலேட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டீத்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் we are going to see the problem. Two 20-degree involutes for gear meshes externally to and give a velocity ratio of 3, then the model is 3 mm and the addendum is equal to 1.1 module. If the pinion rotates at 120 rpm, determine the first one minimum number of teeth on each wheel to avoid interference. Second one contact ratio. Questionல first பார்த்தீங்கன்னா angle கொடுத்துருக்காங்க pi equal to 20 degree and speed of the pinion கொடுத்துருக்காங்க 120 rpm, velocity ratio கொடுத்துருக்காங்க 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா addendum கொடுத்துருக்காங்க 1.1 module. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் 3 mm கொடுத்துருக்காங்க. இங்கே AW இந்த ஆல்பா W அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அடெண்டம். இந்த அடெண்டம் ஈக்குவல் டு 1.1 மாடல் கொடுத்துருக்காங்களா, அந்த மாடலுக்கு முன்னாடி அந்த வேல்யூ 1.1 அதுதான் என்னென்னு எடுத்துக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மாடல்னு எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கியர் அதாவது என்னென்னா கியர் பெரிய வீல் எப்பவுமே பெருசாகிற கியருக்கு வந்து கியர்னு சொல்லுவோம், சின்னதாகிறத பினியர்னு சொல்லுவோம். இப்போ கியர்னுடைய டீத் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா T equal to 2AW divided by root of 1 plus G into 1 by G into 1 by G plus 2 into sin square pi minus 1. இதில் பார்த்தீங்கன்னா Gன்றது கியர் ரேஷியோ, AWன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அடெண்டம் ஆல்ரெடி நம்ம கிவன் டேட்டாவில் இருக்கும். ஸோ T equal to அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக 49.44 கிடைக்கும். டேக்கிங் தி ஹையர் ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை த வெலாசிட்டி ரேஷியோ. நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 49 ஹையர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50, பட் 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வெலாசிட்டி ரேஷியோ 3. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 51 எடுத்துக்கிறோம். ஸோ T equal to 51 அண்ட் ஸ்மால் டீன்றது பார்த்தோன்னா பினியனுடைய டீத் நமக்கு தெரியும் ஃபார்முலா T divided by T equal to வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ நம்ம ஸ்மால் டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 51 divided by 3 போட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஃபார் பினியன் கிடச்சிடும் 17. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஃபார் கியர் அண்ட் பினியன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ரேஷியோ ஆர் நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் காண்டாக்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், காண்டாக்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் டிவைட் பை சர்க்குலர் பிச். இங்கே நமக்கு ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபார்முலா தெரியும், பாத் ஆஃப் காண்டாக்ட் டிவைட் பை காஸ் பை. நெக்ஸ்ட் சர்க்குலர் பிச் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை பை எம். ஓகே, நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு நம்ம பாத் ஆஃப் காண்டாக்டுக்கான ஃபார்முலா இங்கே சால்வ் பண்ணுறோம். ரூட் ஆஃப் RA ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை மைனஸ் R சைன் பை ப்ளஸ் ரூட் ஆஃப் RA ஸ்கொயர் ஸ்மால் RA ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா பினியன், இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீல் கியர்னு சொல்லலாம். ஸ்மால் ஆரில் இருக்கிறது பினியன். RA மைனஸ் R ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை மைனஸ் R சைன் பை. ஓகே, டிவைட் பை காஸ் பை இன்ட்டு பை எம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரேடியஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R ஈக்குவல் டு MT டிவைட் பை 2, 3 into 51 divided by 2 போட்டோம்னா நமக்கு 76.5 mm கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RA பார்த்தீங்கன்னா R ப்ளஸ் 1.1 மாடல். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1.1ஓட மாடல் வேல்யூ நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ R ப்ளஸ் 1.1 மாடல் 1.1 into 3 டோட்டலாக பண்ணோம்னா 79.8 mm வரும். ஓகே, சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மால் லெட்டர் R ஃபார் பினியன் R ஈக்குவல் டு MT by 2. டீத் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பினியன் டீத் 17. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா RA ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1.78. ஓகேவா, திஸ் இஸ் அ நம்பர் ஆஃப் டீத். ஓகேவா, காண்டாக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். thus one pair of teeth will always remains in contact where for 78% of time. Okay, 2 pairs of teeth will be in contact. Thank you.